Hello friends, welcome to Shiny சமையல். இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்குல ரொம்ப டேஸ்டான ஒரு இலை கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டிஃபரண்டா நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த வாழை இலையோட மணமும் வெல்லம் கிழங்கோட மணமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்க. ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை பண்றதுக்காக 400 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை முதல்ல தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். முதல்ல இந்த கிழங்கோட மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து இது மீடியமா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தோல் எடுக்கும்போது அது சீக்கிரமாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போது இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் எல்லாமே போயிடும். இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்து இதை நல்லா துருவி வச்சிடலாம். கிரேட்டரில் இருக்க பெரிய ஹோலில் துருவி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி துருவி வச்சுட்டேன். துருவி வச்ச கிழங்கு இப்போ 2 கப் அளவு இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டையாக நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சமாக நமக்கு கடிப்படும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் குறக்குறப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த கிழங்கு கூடையே 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு நல்ல மணம் கொடுக்கறதுக்காக 5 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போ இனிப்புக்காக 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க துருவிய வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இனிப்பு பார்க்கும்போது நல்ல இனிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டான இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இனிப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இலையில் வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் வாழை இலையை நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதை இந்த மாதிரி தீயில ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். தீயில ஹீட் பண்ணி எடுக்கும்போது வாழை இலை உடையாது, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த தீயில ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வந்திருக்குன்னு. இல்லைன்னா நம்ம அதை ஃபோல்ட் பண்ணும்போது உடஞ்சிடும். இந்த மாதிரி தீயில லைட்டாக காட்டி எடுக்கும்போது அது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இலையும் நம்ம ஹீட் பண்ணி எடுத்து வச்சுடணும். இப்போ பாருங்கள், எல்லா இலையும் ரெடி ஆகியாச்சு. அடுத்து இந்த இலையில தேவையான அளவு கிழங்கு வச்சு அதை மடக்கி எடுத்துக்கணும். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி அந்த வாழை நார் வச்சு இதை கெட்டி கூட வச்சுக்கலாம். ஃபோல்டு பண்ணி கீழே கொட்டாத மாதிரி அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை வச்சு அதில் நம்ம கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா அடுக்கி அதை வேக வச்சு எடுத்துக்கணும்.
இப்போ இதை மூடி போட்டு 10 முதல் 15 நிமிடம் வேக வச்சு எடுத்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே இது சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஏலக்காய் இலையோட மணத்தோட இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி மரவள்ளி கிழங்கு வாங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ அழகாக ரெடியாகி இருக்குன்னு. அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நல்ல கலர் கொடுத்துருக்கு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.